அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம +2 அக்கௌண்டன்சி சாப்டர் 3 அதாவது யூனிட் 3 இதுல அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல் இதுல இருக்க ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். இது வந்து CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லயே நமக்கு இந்த யூனிட் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த சாப்டர்ல இருந்து பார்க்கலாம் ஒன் வேர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, in the absence of partnership deed, profit of the firm will be shared by the partners in equal ratio. அதாச்சும் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா அக்ரிமெண்ட், பார்ட்னர்ஸ்குள்ள என்ன பண்ணிப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க இல்லைங்களா, ஒப்பாவனம்னு சொல்லுவாங்க, ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பேரு தான் வந்து டீட். அந்த பார்ட்னர்ஷிப் டீட் வந்து போட்டுக்கல, அப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட், அதுல ஒப்பந்தத்துல எதுவும் சொல்லல அப்படின்றப்போ அவங்களுடைய ப்ராஃபிட்டை எப்படி பிரிச்சுப்பாங்க? ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் வில் பி ஷேர்ட் பை த பார்ட்னர். ஒப்பந்தத்துல எதுவும் சொல்லாத போது அவங்க வந்து ப்ராஃபிட்டை எப்படி பிரிச்சுப்பாங்க, ப்ராஃபிட்டோ லாஸோ எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் ரேஷியோ, சமமா பிரிச்சுப்பாங்க. இப்போ 10,000 கிடைக்குது, அப்போ 2 பார்ட்னர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, ஆளுக்கு 5,000 பிரிச்சு எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதுக்கு பேரு தான் ஈக்குவல் ரேஷியோ. அதே அங்க ரேஷியோ பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரேஷியோல அவங்க பிரிச்சு எடுத்துப்பாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லீஸ். இது வந்து செகண்ட் என்ன அப்படின்னாக்கா, அக்ரிமெண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லல. absence of an agreement among the partners, ஒப்பந்தத்துல எதுவும் சொல்லல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பத்தி, முதல் மீது வட்டி அனுமதிக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லலன்னா அப்போ என்ன செய்யக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க கூடாது பார்ட்னர்ஸ்க்கு. இப்போ நாட் அலவுட். சரிங்களா? ஃபர்ஸ்ட்க்கு வந்து நாட் அலவுட் ஃபர்ஸ்ட் ஆன்சர். absence of an agreement, அக்ரிமெண்ட்ல எதுவும் சொல்லலைன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. அடுத்து as per the Indian Partnership Act, இது கூட ஒன் வேர்ட்ல கேட்கலாம். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் என்ன? அப்போ 1932. The rate of interest allowed on loans advanced by partners is. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து இப்போ வந்து பார்ட்னர் ஏதாவது லோன் கொடுத்துருக்காங்க பிசினஸ்க்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ட்னர்ஷிப் ஆக்ட்லயே சொல்லியிருப்பாங்க. அதன்படி என்ன செய்யணும், பே பண்ணணும் 6% per annum. அதாச்சும் அக்ரிமெண்ட்ல சொல்லலைனாலும் absence of an agreement, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பத்தி வந்து அக்ரிமெண்ட்ல எதுவும் சொல்லலைனாலும் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி என்ன செய்யணும், 6% வந்து லோனுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இந்த பிசினஸ் ஃபார்ம் அப்படின்றாங்க. இது புரியுதுங்களா? இப்ப நம்ம அந்த பங்குதாரர், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்க போடுற கேபிட்டலுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சாதான் என்ன செய்வாங்க, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி அக்ரிமெண்ட்ல சொல்லி இருந்தாதான் கொடுப்பாங்க. ஆனா லோன் அப்படின்ற பட்சத்துல கடனா கொடுக்கறப்போ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா பே பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட்ல சொல்லலைனாலும். சரிங்களா? அடுத்து which of the following is shown in profit and loss appropriation account? நீங்க வந்து இந்த ஃபார்மேட்ல கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். இந்த சாப்டர்ல வந்து பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறது, ஃபிளக்சுவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எப்படி, அது மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், கமிஷன் எப்படி அப்படின்ற ஃபார்மேட்ல கொஞ்சம் படிச்சு வச்சுட்டீங்கன்னா ஒன் வேர்டு ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம அந்த அக்கௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். கிரெடிட் சைட்ல நெட் ப்ராஃபிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். டெபிட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ல வராது, கமிஷன் வரும். அடுத்து வந்து பார்ட்னர் சேலரி வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கிற ப்ராஃபிட்டை 2 பேரும் பிரிச்சு எடுத்துப்பாங்க, 2 பேரோ 3 பேரோ அதை பிரிச்சு எடுத்துப்பாங்க. சரிங்களா? இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வராது, சேலரி ஆஃப் ஸ்டாஃப் வராது, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் வராது. இப்போ பார்ட்னர் சேலரி தான் வரும். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபார்மேட்டை படிச்சு வச்சுக்கிட்டா டக்கு நமக்கு நம்ம வந்து ஒன் வேர்டை மனப்பாடம் பண்ணணும். உள்ள இருக்கிறத என்ன ஏதுன்னு புரிஞ்சு படிச்சோம்னா இது ஈஸி. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல வந்து பார்ட்னர் சேலரி டெபிட் செய்வோம். சரிங்களா? இது மூணுமே அதுல வராது. அடுத்து when fixed capital method is adopted by a partnership firm, which of the following item will appear in capital account? Fixed capital method follow பண்றப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன வரும் கேக்குறாங்க. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்,
ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னாக்கா கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து அந்த ஓப்பனிங் கேபிட்டல் வரும் பேலன்ஸ் ப்ராண்டட்னு, அப்புறம் அடிஷனல் கேபிட்டல் வரும். மிச்சபடி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்லாம் இது மூணும் வராது. இதெல்லாம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல போடும். இப்போ அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடைஸ்ட் பர்மனன்ட் அப்படின்னா தான் இதுல வரும். வித்ட்ராவல் பர்மனன்ட்னாலும் வரும். சரிங்களா? இப்போ இதுக்கும் நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் அந்த ஃபார்மேட்டை படிச்சுக்கணும். கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்றத பார்த்து வைக்கணும். அப்போ நமக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு வந்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடைஸ்ட். அடுத்து 6th, when a partner withdraws regularly a fixed amount of money at the middle of every month, period for which interest is to be calculated on the drawings on and average is. இப்போ ஆவரேஜ் மெத்தட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதுக்கும் ஃபார்மேட் இருக்கு. ஒவ்வொரு மந்த் பிகினிங்ல எடுக்கிறப்போ என்ன, மிடில் எடுக்கிறப்போ, எண்டில் எடுக்கிறப்போ, மந்த் எண்டில் எடுக்கிறப்போ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ மிடில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 15ஆம் தேதி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மந்த்தும் 15th அன்னைக்கு எடுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ ஜான்வரி மந்த்ல 15th அன்னைக்கு எடுக்கிறாங்க. அப்போ ஜான்வரி மந்த்துக்கு வந்து 15 டேஸ்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஜான்வரி 15 டு பிப்ரவரி 15. இப்போ ஜான்வரி டு டிசம்பர் 15 வரைக்கும் 11 மந்த். அப்போ டிசம்பர் 15 டு டிசம்பர் 31 வரைக்கும் ஆஃப் மந்த். அப்போ 11.5 பிளஸ் ஆஃப் இல்லையா? அப்போ பை 2 11.5 மாதம். முதலாவதா எடுக்கிற எடுப்பினுடைய யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 11.5. அப்போ அது கூட ஆஃப் லாஸ்ட்ல வந்து எப்ப எடுக்கிறாங்க? அந்த இயர் எண்ட்ல டிசம்பர் 15ல எடுக்கிறாங்க. டிசம்பர் 15 டு டிசம்பர் 31 இல்லையா? க்ளோசிங் எண்ட் ஆஃப் த இயர். அந்த க்ளோசிங் இயர்ல வந்து 31 டிசம்பர். அப்ப என்ன செய்யணும்? அந்த 15 டேஸ்க்கு ஆஃப் மந்த். இப்போ 11.5 பிளஸ் ஆஃப் பை 2 போட்டீங்கன்னா 6 மந்த். இப்போ 6/12 வந்து ஆவரேஜ் பீரியட். இப்போ ஒவ்வொரு மந்த் வந்து மிடில் எடுக்கிறப்போ ஆவரேஜ் பீரியட் வந்து 6 மந்த். சரிங்களா? இப்போ பி தான் ஆன்சர் இல்லையா? 6 மந்த்ஸ். which of the following is the incorrect pair? இதுல வந்து எது இன்கரெக்ட், எது தவறானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டெபிட் டு த கேபிட்டல் அக்கௌண்ட்றாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனே வராது கேபிட்டல் அக்கௌண்ட்ல. இப்போ இதுதான் ராங். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிரெடிட் டு த கேபிட்டல் அக்கௌண்ட், இதுவும் ஓகே. நமக்கு இதுக்கெல்லாம் ஃபார்மேட் கரெக்டா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தான் கரெக்டா என்ட்ரி கேபிட்டல் அக்கௌண்ட்ல எதெல்லாம் டெபிட் எதெல்லாம் கிரெடிட் அப்படின்றப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ன்றது வரவே வராது. இப்போ இதுதான் இதெல்லாம் இன்கரெக்ட் பேர். சரிங்களா? சி தான். அடுத்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஸ் ஆர் என்டைட்டில் டு. இப்போ பார்ட்னர்ஷிப் அந்த அக்ரிமெண்ட்ல எதுவுமே சொல்லாதப்போ சேலரியை பத்தி எதுவுமே சொல்லல. இப்போ சேலரி கேட்க முடியுமா? முடியாது. அது மாதிரி கமிஷன் பத்தி அக்ரிமெண்ட்ல எதுவும் சொல்லல. அப்போ கமிஷனும் கொடுக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை பத்தி எதுவுமே சொல்லல. லோன் கொடுத்திருக்காரு அந்த பார்ட்னரு, ஆனா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்றோம் அப்படின்றத பத்தி அக்ரிமெண்ட்ல பேசல சொல்லல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி 1932 படி 6% லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இதான் ரூல்ஸ். அக்ரிமெண்ட்ல சொன்னாலும் சொல்லலனாலும் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்னா அப்போ எதுவும் கொடுக்க தேவையில்ல. சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். எதை கேட்க முடியும் அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும்தான் கேட்க முடியும் பார்ட்னர். மிச்சதெல்லாம் எதுவும் அவர் கேட்க முடியாது. சரிங்களா? 8க்கு ஆன்சர் வந்து சி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அடுத்து பிக் த ஆட் ஒன் அவுட். இப்போ பார்ட்னர் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. இப்போ அக்ரிமெண்ட்ல எதுவும் சொல்லல ஆப்சன்ஸ்னா இவங்க என்ன செய்யலாம்? ப்ராஃபிட்டோ லாஸோ ஈக்குவலா பிரிச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இஸ் அலௌட் அட் 7 per annum. 7% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து அலௌட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இது தவறு இல்லைங்களா? நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன் இஸ் அலௌட். பார்ட்னர்ஷிப் டீட்ல எதுவும் சொல்லலைன்னா சேலரி ரெமுனரேஷன்லாம் கிடையாது. ஆமா.
இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் வந்து 6%. ஓகே, இது 3 ரைட், ஏசிடி. இப்போ பி மட்டும் மேட்ச் ஆகல இல்லையா? கேபிட்டலும் நாட் அலவுடு தான் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ இதுதான் இதுல வந்து ஆட் ஒன் அவுட், பி. அடுத்து ப்ராஃபிட் ஆஃப்டர் interest on drawings, interest on capital and remuneration is 10,500. Geeta, a partner, is entitled to receive commission 5% on profit after charging such commission. Find out commission. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்னர்ஸோட ரெமுனரேஷன் வந்து 10,500. அதுல வந்து கமிஷன் வந்து 5% அப்படின்னு சொல்றாங்க. கமிஷன் வந்து 5% வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங், கமிஷனுக்கெல்லாம் கமிஷனை கழிச்சு வர ப்ராஃபிட்ல 5% அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ப்ராஃபிட் 10,500 கொடுத்துருக்காங்க, அதாச்சும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ரெமுனரேஷன்லாம் போக அந்த ஃபர்மோட ப்ராஃபிட் வந்து 10,500. இதை வந்து கமிஷனும் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ப்ராஃபிட்ல கமிஷன் 5% ஆஃப்டர் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். அப்ப என்ன ஃபார்மேட் அப்படின்னாக்கா 5% சொல்லியிருக்காங்க. இப்போ 10,500 into 5/100 plus 5. சரிங்களா? 100 plus 5 என்ன 105. அப்போ என்ன செய்யணும், இந்த கமிஷனுக்கு அப்புறம்ன்றதுனால அந்த கமிஷன் பர்சன்டேஜையும் 100 கூட ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 10,500 into 5/100 plus 5. அப்போ கீழே வந்து 105, மேல இங்க 105 இருக்கு இல்லைங்களா, அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுது. அப்போ 1 டைம். அப்போ 100 into 5 500 ஆன்சர். இப்போ டி தான் ஆன்சர் 500. சரிங்களா? நீங்க இங்க ஆன்சர் செக் பண்ணிக்கணும். இந்த எல்லாத்துக்கும் ஆன்சர். சரி, இப்போ நல்லா புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பிஃபோர் கமிஷன் அப்படின்னு நீங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், 10,500 into 5/100 போட்டீங்கன்னா என்ன வருதோ அதை என்ட்ரி பண்ணா போதும். ஓகேங்களா? நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.